Good morning. New Education Policy 2020, National Education Policy 2020 அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாற்றம் வர்றதுக்கு ஒரு 35 இயர்ஸ் ஆகிருக்குது. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது. ஸோ எதற்கான இந்த மாற்றம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, விச் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு ஹை எஜுகேஷன் குவாலிட்டி நம்மளோட குழந்தைங்களுக்கு வேணும், நம்மளோட கண்ட்ரிக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாற்றம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் எபிலிட்டியும் ப்ரமோட் ஆகுது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது. அண்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 10+2 இருந்தது, ப்ளஸ் ரோட் லேர்னிங் மெத்தடாகவும் இருந்தது எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி அப்படியே நம்ம பேப்பரில் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தது. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை படித்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்தது. குழந்தைங்களுக்கு எதுக்காக இந்த விஷயத்தை படிக்கிறோம், இது எங்கே போய் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு தெரியப்படவில்லை. ஸோ இதெல்லாம் மாற்றணும். குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அந்த குழந்தைங்க டெவலப் ஆனாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ இன்னுமே நிறைய இருக்கும் நம்மளோட கண்ட்ரியில். அப்படின்றதுக்காக மேபி இந்த சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்ற ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா 5+3+3+4. இந்த 5 அப்படின்றத ஃபவுண்டேஷன் ஸ்டேஜாக சொல்கிறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் ப்ரீ ஸ்கூல் ப்ளஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வருவாங்க. இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் எல்லாமே ஒரு ப்ளேவே லேர்னிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ப்ரிப்ரேட்டரி ஸ்டேஜ். இதில் 3 to 5 கிளாஸஸ் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாமே ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஆக்டிவிட்டி பேஸ்டாக செய்யும் போது இட் வில் ரெஜிஸ்டர் இன் தேர் மைண்ட் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதன் மூலமாக ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டாக மட்டும் இல்லாமல் இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும் அந்த லேர்னிங். ஸோ அதன் மூலமாக அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் மிடில் ஸ்டேஜ். இந்த மிடில் ஸ்டேஜ் 6 to 8 கிளாஸஸை மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிடில் ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாமே த்ரூ எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் தான் இந்த மிடில் ஸ்கூலில் நடக்கும். ஸோ வாட் தே ஹவ் லேர்ன்டு ஃப்ரம் ப்ளேவே மெத்தட் அண்ட் தென் ஆக்டிவிட்டி மெத்தட், அதுக்கப்புறம் தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் த்ரூ சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தடுமே இந்த எல்லா ஸ்ட்ரக்சருமே த்ரூ ஒரு மதர் டங் மூலமாக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும், எவர் ரெஜிஸ்டரிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் அந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்றது ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் விச் இஸ் மிடில் ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு நாட் ஓன்லி எக்ஸ்பெரிமெண்டல்ஸ் மெத்தட்ஸில் இல்லாமல் லேர்னிங்காகவும் மட்டும் இல்லாமல் ஒகேஷ்னல் ட்ரைனிங்ஸும் இந்த ஸ்டேஜில் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்றது எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு 10 days பேக் ஃப்ரீ டேஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கார்டனிங் எக்ஸெட்ரா குழந்தைங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் மூலமாகவும் இன்டர்ன்ஷிப் மூலமாகவும் குழந்தைங்க ட்ரெயின் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக டெவலப் பண்ணிக்கிறதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இட் வில் பி. இதன் மூலமாக நம்மளோட எக்கனாமி ஒரு சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமிலேருந்து ப்ராடக்ட் பேஸ்ட் எக்கனாமிக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு டூலாக இது கண்டிப்பாக இருக்கும். ப்ளஸ் மோர் ஆண்டர்ப்ரனர்ஸ் வில் பி கிரியேட்டட் அண்ட் இன் அ சக்ஸஸ்ஃபுல் மேனர். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி ஸ்டேஜில் கிளாஸஸ் 9 to 12 வர்றாங்க. இந்த செகண்டரி ஸ்டேஜில் குழந்தைங்கள் முன்னாடி எப்படி இருந்தது, எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு 4 கோர்சஸ் இருக்கும். நல்லா படிக்கிறவங்க, அந்த சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் நல்லா பண்ணுறவங்க பயோமேக்ஸ் எடுப்பாங்க. ஆஃப்டர் தட் பயாலஜி வேண்டாம், எனக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எடுப்பாங்க. மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஸ்கோர் பண்ண குழந்தைங்க காமர்ஸ் குரூப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் எய்தர் அந்த வொகேஷ்னல் குரூப்ஸ் இருக்கும்,
அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிற குரூப்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஸிஸ்டிங்காக வந்துட்டு எல்லோரும் கண்டிப்பாக இந்த 4ல் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் வந்துட்டு கண்டிப்பாக போயாகணும். அவங்க எய்தர் தே ஆர் வில்லிங் ஆர் நாட் வில்லிங். இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு வந்தது தான் வந்துட்டு இந்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க அவங்களோட த்ரூ தேர் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக வந்துட்டு தே கேன் சூஸ் தேர் சப்ஜெக்ட்ஸ் ஃபார் லேர்னிங். ஸோ இதன் மூலமாக மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு அவங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்கில்ஸ் அவங்களால வளர்த்துக்க முடியும். அலாங் வித் தட் தே வில் பி கெட்டிங் சக்ஸஸ் அகெயின். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்துட்டு அவங்க பண்ணுறது மூலமாக தே வில் பி எக்ஸ்பர்டைஸ்ட் இன் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அவங்க படித்த ட்ரைனிங்ஸ் மூலமாக, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ் வந்துட்டு அவங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. தேங்க்யூ.